ஹை வியூவர்ஸ், இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு. இது என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால, எக்ஸஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா, வறுத்த கோதுமை மாவு, வெல்லத்தூள், வறுத்த சோயா மாவு, வறுத்த கடலை மாவு, வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு, செறிவூட்டப்பட்ட பாம் ஆயில் எண்ணெய், முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு, வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள். இது மொத்தம் சேர்த்து அவங்க வந்து இவ்வளோ பொருட்கள் போட்டு கவர்மெண்ட்லேயே நமக்கு தராங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்டில் தானே தராங்க அப்படின்ற அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இதில் வந்து தேவையான சத்துக்கள் கொடுத்து தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கே தராங்க. அதனால் இது கிடச்சிதான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி இந்த கொழுக்கட்டையை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெல்லம் வந்து போடலாமா இல்லை வேண்டாமான்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க. இப்போ இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். சூப்பராக இதில் வந்து இனிப்பு இருக்குங்க. தேவையான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெல்ல கரைச்சல் ஊற்றிக்கலாம். இல்லை சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவை பிடிச்சி வச்சிடலாம். பார்க்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது துருவி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இது பல்லாக கட் பண்ணி நல்லா வாயில் மசீரா மாதிரி உங்களுக்கு தட்டுப்படணுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வேணும்னா நான் இந்த அளவு துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மாவில் போட்டு பிசையலாம். இதை போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி வெல்லம் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். இனிப்பு தேவைப்பட்டால் நம்ம இந்த வெல்ல கரைசலை ஊற்றிக்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தோம். அதில் வந்து வெல்லம் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது இனிப்பு. அதனால் நாங்கள் வந்து வெல்ல கரைசலை வந்து பண்ணி அதில் கொஞ்சம் விட்டு அப்புறம் பிசையலான் இருக்கோம். இந்த வெல்லம் தண்ணியை வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டு, கல், மண் எது இருந்தாலும் அதிலே இருத்துடலாம். சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் கலர்றேன். அப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதை நான் வெல்லம் தண்ணி விட்டு பிசைஞ்சதில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது புட்டு மாவும் செய்யலாம். புட்டுக்கு இது மாதிரி இருந்தால் போதும். நான் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இந்த மாவில் வந்து புட்டு, கார இதில் கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். மாவு கிடச்சிதானா நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி பிடிக்க வரணும். அதுதான் வந்து பதம், கரெக்டான பதம். இப்படி இது பண்ணோம்னா கொழுக்கட்டை உடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்து இந்த மாவை வந்து இப்படி இது பண்ணோன்னா கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க போதும். இந்த அளவு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 2வது தட்டு வைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தட்டு வச்சிங்கன்னா தண்ணி வந்து கொழுக்கட்டையில் ஏறிடும். அதனால் வந்து 2வது தட்டு வச்சு அதுக்கு மேலே துணியை போட்டு நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவை பிடிச்சி வச்சிடலாம். பிடிச்சி வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும் போதும். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி வறுத்ததுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சத்து மாவில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரியே இல்லை. வீட்டில் நம்ம மாவு அரைச்சி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.